வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையால் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினை கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. வறண்ட மணல் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வித்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிற நற்செய்தி வாசகம் எருசலேமில் இருந்து எம்மாவுஸ் செல்லக்கூடிய அந்த 2 சீடர்களை பற்றியும் இயேசு அவர்களோடு உடன் சென்றதை பற்றியும் நாம் வாசிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் நாமும் கூட பல்வேறு பயணங்களை மேற்கொள்ளலாம். அது நீண்ட பயணமோ குறுகிய பயணமோ நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். வேலைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம், பள்ளிக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு காரியங்களுக்காக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு அவசியம், ஆண்டவருடைய உடன் இருப்பு அவசியம். தன்னந்தனியாக இந்த 2 சீடர் சென்றபோது ஆண்டவர் இயேசு அவளோடு சேர்ந்து கொண்டார். அவருடைய அச்சம், பயம், கலக்கம், குழப்பம் எல்லாவற்றின் மத்தியில் அந்த பயணத்தில் அவளுக்கு திடம் நம்பிக்கை கொடுப்பதற்காக சேர்ந்து கொண்டார். இந்த வாரத்தில் நாம் எடுக்கப் போகிற ஒவ்வொரு பயணத்திலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய உடன் இருப்பு நம்மோடு இருக்கும்படியாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் நாம் பங்கேற்று இறை ஆசி பெற தடையாய் இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு புது வாழ்வளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வளதொருக்கும் அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சி மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியினால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகிய அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் நம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கின்றீர். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 16 பாடி தியானிப்போம்.
செய்திடுவார். ஆண்டவரே உம்மடை களத்தில் தஞ்சம் புகுந்துள்ளே என்னை காத்திடுவாய் ஊழியம் செய்திடுவே. நீரே கண்முன் இருப்பதனால் கவலை ஏதுமில்லை. நீரே கண்முன் இருப்பதனால் கவலை ஏதுமில்லை. வலப்பக்கமாய் வருவதனால் பயப்பட ஒன்றுமில்லை. பயப்பட ஒன்றுமில்லை. ஆண்டவரே உம்மடை களத்தில் தஞ்சம் புகுந்துள்ளே என்னை காத்திடுவாய் ஊழியம் செய்திடுவே. வாழ்வின் வழிகளை அறிய செய்து நிறைவான மகிழ்ச்சி தந்தீர். வாழ்வின் வழிகளை அறிய செய்து நிறைவான மகிழ்ச்சி தந்தீர். உலகெல்லாம் சென்று நல்வேதம் தந்திட என்னை வழி நடத்தும். என்னை வழி நடத்தும். ஆண்டவரே உம்மடை களத்தில் தஞ்சம் புகுந்துள்ளே என்னை காத்திடுவாய் ஊழியம் செய்திடுவே. இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்ததல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிப்பிடப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போ ஆக மகிழ்வோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போதும் வினவி கொண்டிருக்கும் சென்ற போதும் இயேசு நெருங்கி வந்து அவளோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவரை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவளிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசையா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிற போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்கும் கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது
ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை மட்டுமே இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தை தியானிக்கிற போது, சிந்திக்கிற போது ஒரு 5 காரியங்களை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு முன்பாக வைப்பதாக நான் நம்புகிறேன், உணர்கிறேன். ஒரு 5 காரியங்கள் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகம் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப மனப்பாடமாக அந்த நிகழ்வு நமக்கு கண்முன்பாக இருக்கிறது. இயேசு இறந்து 3 நாள் அவர் கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். மகதலா மரியா சென்று பார்க்கிறார், இயேசு உயிர்த்து விட்டார், வந்து சீடர்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாள். அதாவது நமக்கு உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது. மகதலா மரியா காலையிலே சென்று பார்க்கிறாள், கல்லறையில் இயேசு இல்லை, அவருடைய உடல் இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார். ஆக மகதலா மரியா வந்து சொல்லுகிறார், நான் ஆண்டவரை கண்டேன், அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார். சீடர்கள் பேதுரு, யோவான் சென்று ஓடி பார்க்கிறார்கள். அவர்களும் கல்லறையிலே இயேசுனுடைய உடல் இல்லை என்பதை பார்க்கிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே நடந்தது. இது மாலையில் நடக்கிறது. இயேசுவோடு இருந்த சீடர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, சீடர்கள் 2 பேர் எருசலேமில் இருந்து எம்மாவு செல்கிறார்கள். 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எம்மாவு செல்கிறார்கள். அதிலே ஒருவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் கிளியோப்பா. இன்னொருடைய பெயர் சொல்லப்படவில்லை. விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவருடைய பெயரை சொன்ன லூக்கா இன்னொருடைய பெயரை ஏன் சொல்லலை என்று அவர்கள் தியாலஜியன்ஸ், விவிலிய அறிஞர்கள் யோசிக்கிற போது இப்படியாக முன்வைக்கிறார்கள். அது கிளியோப்பியானுடைய மனைவி மரியாவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுனுடைய கல்வாரி மலையில் மரியாள் இருக்கிறார். அவரோடு இருந்த பல பெண்களில் ஒருவர் யார் என்றால் கிளியோப்பாவினுடைய மனைவி. அப்போது கணவன் மனைவி எங்கே இருக்கிறார்கள் என்றால் எருசலேமில் இருக்கிறார்கள். அப்போ மனைவி எருசலேமில் விட்டுட்டு கிளியோப்பா எம்மாவுக்கு நீங்கள் போவீங்க, நீ அங்கே கடை, நான் தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஆண்கள். கிளியோப்பா அப்படி செஞ்சிருப்பான்னு தெரியல. கிளியோப்பா தன்னுடைய மனைவியோடு தான் போயிருக்கிறார். ஆக அது கிளியோப்பனுடைய மனைவியாக இருக்கக்கூடும் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். வேறு அறிஞர்கள் சொல்லுவது, கிளியோப்பாவுடைய பெயரை சொன்ன லூக்கா நற்செய்தியாளர் ஒன்றை இன்னொருடைய பெயரை வேண்டுமென்றே விட்டுவிடுகிறார். ஏனென்றால் அந்த நபரினுடைய இடத்துல இந்த வாசகத்தை படிக்கிற அவரவர் தன்னை பொறித்து கொள்ள வேண்டும். கிளியோப்பாவுடைய கூட இருக்கக்கூடிய இன்னொருவர் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இப்போ நான் அந்த வாசகத்தை படிக்கிறேன்னா அந்த 2வது ஆள் யார், அதை படிக்கிற நானாக என்னை வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த 2வது ஆள் பெயர் சொல்லப்படாத அந்த ஆள் யாராக வைத்துக்கொள்ள வேண்டும், நீங்களாக உங்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த பெயரை விட்டுவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம் 2வது எடுத்துப்போம். அந்த 2வது ஆள் கிளியோப்பாவுடைய கூட சென்ற அந்த 2வது ஆள் யார், நீங்களா? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிற பொழுது நீங்கள் அப்படி, நாம் அவரவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்த இடத்துல இருந்து நாமும் அந்த கிளியோப்பாவோடு சேர்ந்து போகிற போது ஆண்டவர் நம்மோடு நடக்கிறார். நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த 5 காரியங்கள் என்ன? அதுதான் நிறைய வாசகத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஸோ முதல் பார்வை என்னவென்றால், அந்த 2 பேர் எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு ஏன் போனாங்க? ஏன் அவர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவு சென்றார்கள்? இது கேள்வி. பதிலை எதிர்பார்க்குறது. ஏன் போனாங்க? பிரியமானவர், அங்கே நடந்த ஒரு நிகழ்வு இயேசுவோடு இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்துதல். இயேசு புதுமை செஞ்சார், மிகப்பெரிய தலைவனாக இருந்தார்.
ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை தேடி வந்தாங்க, புதுமையிலே வாங்கினாங்க, போதனைகளை கேட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இயேசு இருந்தார். அவருக்கு என்ன நடந்துச்சு? சிலுவை சாவு. இப்போ இயேசுவோடு ஒட்டிக்கொண்டு இயேசுவோடு போய்கொண்டு இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்கள், அதில் ஒரு இறந்து போயிட்டான். 11 அப்போஸ்தலர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அறையை பூட்டிக்கொண்டு, கதவுகளை பூட்டிக்கொண்டு, யாருக்கும் தெரியாமல் பயந்து கொண்டு இருக்கிறார். ஏன் ஒளிந்து கொண்டு இருந்தார்கள்? அடுத்த டார்கெட் யார்? இயேசுக்கு அடுத்தபடியாக இந்த 11 பேர். இயேசுவோடு 72 சீடர்கள் இருந்தார்கள். 72 சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்கள், இவர்கள் சீடர்கள். இந்த 72 சீடர்களில் இருந்தவர்கள் தான் இந்த கிளியோப்பாலாம் இருந்திருக்க முடியும். அப்போது அடுத்த டார்கெட் யார்? யூதர்களுக்கு அல்லது ரோமியர்கள், யூதர்களுக்கு இந்த சீடர்கள். எனவே இனிமேல் எருசலேமில் இருந்தால் நமக்கு ஆபத்து. எனவே நாம் இங்கிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும் என்று எருசலேமில் இருந்து அவர்கள் எம்மாவுக்கு போகிறார்கள். 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எம்மாவுக்கு போயிட்டு நாம் பிழைத்து கொள்வோம், தப்பித்து கொள்வோம், நம்முடைய பிழைப்பை கவனிப்போம், நம்முடைய குடும்பத்தை கவனிப்போம் என்று தப்பித்து ஓடுகிறார்கள். அது எப்போ போகிறாங்க? பகலில் போனாங்களா? மாலை வேளையில் போகிறார்கள். பொழுது சாகிற போது போகிறார்கள். பிரியமானவர்களே, பயம். எருசலேமிலிருந்து அவர்கள் எம்மாவுக்கு போனது என்ன காரணம்? எருசலேமில் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து, எனவே தப்பித்து கொள்ள வேண்டும் என்று போகிறார்கள். முதல் செய்தி, பிரியமானவர்களே, அந்த பயந்து கொண்டு அவர்கள் எருசலேமில் இருந்து ஆண்டவரை பற்றி, உயிர்த்த ஆண்டவரை பற்றி போதிக்க வேண்டிய இவர்கள், நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய இவர்கள், அவர்கள் பயந்து கொண்டு எம்மாவுக்கு போகிற போது ஆண்டவர் இயேசு அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். முதல் செய்தி, ஆண்டவருடைய உடன் இருப்பு. ஆண்டவருடைய உடன் இருப்பு. எப்போதெல்லாம் வாழ்க்கையில் துவண்டு போகிறோமோ, பயத்தில் நாம் மூழ்கி போகிறோமோ, ஐயோ எனக்கு ஆபத்து இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எப்படி தப்பித்து கொள்வது என்கின்ற பலவிதமான மனக்குழப்பங்கள், பயங்கள், அச்சங்கள், பலவிதமான துன்பங்கள், எதிர்கால வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஓடிய அந்த சீடர்களோடு இயேசு இணைந்து கொள்கிறார், நெருங்கி வருகிறார். அவங்களை அப்படியே விட்டுடலை, உடன் சேர்ந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 2 சீடர்களை போல அந்த 2 சீடர்கள், ஒருவர் யார்? கிளியோப்பா. அவரோடு நடந்து போவது யார்? நாம். உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இதுபோல பிரச்சனைகள் வரலாம். இனிமேல் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த இயேசுவை நம்பி வந்தோம், அவர் மிகப்பெரிய மன்னனாக மாறுவார், அரசனாக மாறுவார், நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன போஸ்டிங்கெல்லாம் கிடைக்கும், அல்லது நமக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும், எல்லாம் நம்பி வந்தோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசுவை முடிச்சிட்டாங்க, இயேசுவை இறந்து போயிட்டார், இனிமேல் நமக்கு ஒன்றுமே இல்லை என்ற அந்த ஒன்றுமே இல்லை என்ற மனநிலையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையிலும் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வாழ்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இனிமேல் எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில். நம்ம குடும்பம் முடிஞ்சு போச்சு, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்முடைய கணவனுடைய பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் முடிந்து போய்விட்டது. இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம், எல்லாம் கஷ்டம். எனவே வாழ்வதற்கு ஒன்றுமில்லை என சொல்லி நாம் மனம் நொந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் இயேசு சொல்கிறார், அப்படியாக உங்களை விட்டுவிட மாட்டேன், அப்படியாக உங்களை விட்டுவிட மாட்டேன். ஆண்டவர் இயேசு அவளோடு வருகிறார், நெருங்கி வருகிறார். வார்த்தை அங்கே இருக்குது. ஆண்டவர் இயேசு அவளை நெருங்கி, ரொம்ப அருகாமையில். 2 பேர் இப்படி போகிறாங்க, இயேசு அப்படி போகிறது கிடையாது, நெருங்கி அவளோடு சேர்ந்து கொண்டு. பிரியமானவர்களே, இதை நாம் எந்த அளவுக்கு நாம் நம்ப முடியும் அல்லது நம்புகிறோம்? என் கஷ்டத்தில் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்விகளானாலும், மிகப்பெரிய நஷ்டங்களானாலும், எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ற சூழல் வந்தாலும், இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலை வந்தாலும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற இந்த நம்பிக்கையை இன்றைய
வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. முதல் செய்தி, இதை நாம் நம்பினால், இதை நாம் நம்புகிறோம் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும், அனுபவிக்க முடியும். முதல் செய்தி. வாழ்க்கையில் இது போல் அனுபவங்கள் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஒன்றுமே முடிஞ்சு போச்சுன்னு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் வாழ்வதுக்குண்டான எந்த பிடிமானம் இல்லை, எதையாவது பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியுமான ஒரு பிடிமானம் இல்லை என்று ஒரு பாதாளத்தில் பள்ளத்தாக்கில் விழக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை பிடிச்சிருப்பார், நம்மை தாங்கி இருப்பார், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லின ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பார். எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெரியமான எல்லாருடைய வாழ்க்கையில் கடவுளுடைய உடன் இருப்பு இருக்கிறது. இதை நாம் எப்பவுமே நம்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் செய்தி. ரெண்டாவது, இன்றைய வாசகத்தில் அப்படியே போவோம். அவர்கள் பயந்து கொண்டு எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போகிறார்கள். போய்கொண்டிருக்கிற போது இயேசு உடன் வருகிறார். ஆனால் அது இயேசுதான் என்று அவர்கள் கண்டு கொண்டார்களா? இல்லை. ஏன்? இயேசுவை நிறைய நாள் பார்த்துருப்பாங்க, இயேசுவை கண்முன்பாக பார்த்திருப்பார்கள், முகமுகமாக பார்த்திருப்பாங்க, இயேசுவோடு அவர்கள் இருந்திருப்பார்கள், போதிக்கிற போது பார்த்திருப்பாங்க, புதுமையில் செய்கிறது பார்த்திருப்பாங்க. அவர்களோடு இருந்த நேரம் அதிகமாக இருந்திருக்கு 3 ஆண்டு காலத்தில். ஆனாலும் கூட பக்கத்திலே வரக்கூடிய அந்த இயேசுவை அவர்களால் ஏன் அடையாளம் காண முடியல? ஏன்? இல்லை, உங்களுக்குள்ளே சொன்ன எனக்கு எப்படி கேட்கும்? கேட்கல. கண்ணாடி போலியா? ஷோப்பா, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அப்போ எப்படி நடந்து போனாங்க? கூடலாம் ஆகலையே, பார்த்து தானே போனாங்க. மாலை வேலை இதுக்காயிடுச்சு. ஓகே, வேறு பிரியமானவர்களே, எப்போது நம்முடைய மனதில் பயம், அச்சம் குடிக்கொள்கிறதோ நம்முடைய பார்வைகள் தெளிவாக இருப்பதில்லை, நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருப்பதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். சீடர்கள் படகிலே இருக்கிறார்கள். அதுக்கு முன்புதான் அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். 5000 பேருக்கு அவர் அப்பங்களை பகிர்ந்து கொடுத்தார். இப்போது அந்த கரைக்கு போகும்படியாக சீடர்களை அனுப்புகிறார். போய்கொண்டிருக்கிறார்கள். புயல் அடிக்கிறது. ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். இயேசு நல்லா தெரியும், பார்த்துருக்காங்க, திருத்துதர்கள் பார்த்துருக்காங்க இயேசு யார் அப்படின்னு சொல்லி. கடல் மீது நடந்து வருகிறார். சீடர்கள் போராடுகிறார்கள். புயல், காற்று, படகு கவிழ்ந்து விடுமோ என்கின்ற போராட்டத்தில் இருக்கிற போது இயேசு நடந்து வருகிறார். சீடர்கள் அந்த இயேசுவை பார்த்து என்னன்னு சொன்னாங்க? பேய் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு பார்த்து, இயேசுனுடைய ஹைட்டு தெரிஞ்சிருக்கும், இயேசுனுடைய உருவம் தெரிந்திருக்கும், இயேசுனுடைய உடைகள் தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட இயேசுவை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்கள்? பேய் என சொல்லுகிறார்கள். மகதலா மரியா கல்லறைக்கு செல்கிறார். ஆண்டவர் இயேசு அருகாமலே நிற்கிறார். இயேசு அங்கே நிற்பதை பார்த்த மகதலா மரியா இயேசுவை என்னன்னு சொல்லுகிறாள்? தோட்டக்காரன் என்று சொல்லுகிறார். எல்லாம் இயேசு தன்னை வேறு விதத்தில் மறைத்து கொள்ள முகமுடி போட்டுட்டு வரல, வேறு விதமான உடைகளை அணிந்து கொண்டு தன்னை யாரும் பார்த்து விடக்கூடாது அப்படியெல்லாம் வரலை. ஏன்னா அடுத்த வாக்கியமே சொல்லுது, மரியா என்று கூப்பிட உடனே அவள் பார்க்கிறாள், ரபூனி என சொல்லுகிறார். நீ யாருன்னு சொல்லி இன்னொரு வாட்டி கேட்கல, ரபூனி என சொல்லுகிறார். அடையாளம் கண்டு கொள்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் அடையாளம் கண்டு கொள்ள முடியல? பயம், அச்சம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிதானமாக தெளிவாக இருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் பயத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? இப்போ பயப்படாதீங்க, வித்தியாசம் இருக்கிறது. நாம் நிதானமாக தெளிவாக இருக்கிற போது நாம் உறங்குவதற்கும் பயத்தோடு அச்சத்தோடு நாம் படிக்கிற போது நமக்கு வரக்கூடிய உறக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பயத்தோடு இருக்கிற போது நீங்கள் சாப்பிடுவதற்கும் மகிழ்ச்சியோடு இருக்கிற போது எந்த பயம் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுகிற போது இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கும் சாப்பிடுகிற அந்த நிகழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா?
பயம் ஏதோ ஒன்று நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். அது உறக்கத்தை தடுக்கும், நம்முடைய சாப்பிடுவதை தடுக்கும், நம்முடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனை தடுக்கும், ஏன் சில சமயத்தில் நம்முடைய பார்வையை கூட தடுக்கும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை உணரவில்லை. பயம், அச்சம் இயேசுவை மறைத்து விடுகிறது. இயேசுவை மறைத்து யாரோ வழிபோக்கனாக இயேசுவை நினைக்கிறாங்க. பெரியமானது 2வது செய்தி இதுதான். எப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களை நினைத்து நாம் பயப்படுகிறோமோ, அச்சத்தோடு வாழ்கிறோமோ, நாம் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அப்போது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் இதுவரையிலும் நமக்கு செய்த பல்வேறு நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். என் வாழ்க்கையிலே இக்கட்டான, கஷ்டமான, துன்பமான, துயரமான சமயத்தில் என் தேவன் என்னை காத்து வந்திருக்கிறார் என்று கடந்த கால வாழ்க்கையிலே கடவுள் செய்த அந்த மாபெரும் கிருபையை, கடவுளுடைய பராமரிப்பை நாம் மறந்து போகிறோம், பார்க்காமல் விட்டு விடுகிறோம். அந்த கஷ்டத்தில் என்னை பாதுகாத்த ஆண்டவர் இந்த கஷ்டத்திலும் என்னை பாதுகாப்பார் என்பதை பார்க்க நம்முடைய கண்கள், நம்முடைய எண்ணங்கள் யோசிப்பதில்லை. பிரியமானவர்களே, பயம் என்பது ஒரு நோய். பயம் என்பது உங்களுடைய முடிவுகளை எடுக்க அது தடுக்கும். பயம் என்பது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். நீங்கள் முன்னுக்கு போக முடியாது, வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாது. பயம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். பிரியமான எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பயம் அவநம்பிக்கையை கொடுக்கும். அவநம்பிக்கையை கொடுக்கும். அது உங்களுடைய பிஸ்னஸ் ஆனாலும் சரி, உங்களுடைய படிப்பு ஆனாலும் சரி, உங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளானாலும் சரி, கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானாலும் சரி, அது அவநம்பிக்கையை கொண்டு வரும். ஆக பயம் என்பது நல்லது அல்ல. பயம் நம்முடைய மனதுக்குள்ளே இருந்தால் நாம் உடனடியாக அதை எடுக்க வேண்டும். எப்படி எடுப்பது? இன்றைக்கு முதல் வாசம் நமக்கு பதில் சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு, பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு முதல் வாசமாக வருது. இந்த பேதுரு யார் அப்படின்னா, நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு சொன்னார். அப்போ அவர் சொல்கிறார், நான் மறுதளிக்க முடியாது, என் உயிரை போன நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். ஆனால் இயேசு கைது செய்யப்பட்ட உடனே, நீ அந்த மனிதனோடு இருந்து வந்தான் என்று ஒரு பெண் சொன்னபோது, அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னவர் பேதுரு. ஏன் சொன்னார்? பயம். இயேசுக்கு அப்படி நடந்திருக்கு, எனக்கு அது போல் நடந்துடும், நானும் கொல்லப்படுவேன், பயம். அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிறார். மகதல மரியா இயேசு உயிர்த்து விட்டார் என்று வீட்டில் வந்து சொல்கிறாங்க. பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், அவர் உயிர்த்தெழு எழுவார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் பேதுரு. மாறாக என்ன செய்கிறார்? அப்படியா, கல்லறைக்கு ஓடுகிறார். நம்பாமல் ஓடுகிறார். உண்மையா? போய் பார்ப்போம், நானும் வந்து பார்க்குறேன். நம்பாமல் கல்லறைக்கு ஓடுகிறார். பிரியமானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையில் அச்சம் இருந்தது, பயம் இருந்தது, நவநம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு முதல் வாசகத்தில் அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் முன்னாடி, மக்களுக்கு முன்னாடி, யூத மக்கள் முன்னாடி, யூத மக்களுடைய தலைவர்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் அவரை கொன்றீர்கள். படிய போகிறார். நீங்கள் தான் ஏன் சாவடிச்சிங்க சொல்கிறார். எவ்வளோ தைரியம் வேணும் பேதுருவுக்கு! இதுவரையிலும் ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு, எல்லா சீடர்களோடு ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு, அறைகளையெல்லாம் கதவுகளையெல்லாம் மூடிக்கொண்டு ஒளிந்திருந்த அந்த பேதுரு இன்னைக்கு வெளியே வந்து சொல்கிறாரு, நல்லது செய்த, அற்புதங்கள் செய்த, அதிசயங்கள் செய்த அந்த மாபெரும் இயேசுவை, கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் சாகடிச்சிங்க என்று யூத மக்கள் மீது படியல்ல, உண்மையை சொல்லுகிறார் என்றால் பேதுருக்கு எவ்வளோ தைரியம்! அந்த தைரியம் எங்கிருந்து கிடைச்சது? எங்கிருந்து வந்துச்சு பேதுருக்கு? தூய ஆவி பெற்ற பின்பு. பிரியமானவர்களே, உங்கள் பயம் போகணுமா? உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சம் போக வேண்டுமா? எல்லாத்தையும் நினைத்து பயந்து கொண்டு இருக்கலாமே. கடனை நினைத்து, பணத்தை நினைத்து, எதிர்கால வாழ்க்கையை நினைத்து, நோய்களை நினைத்து, எதையோ நினைத்து இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறோமே. இந்த பயம் நம்மிடமிருந்து போக வேண்டும் என்றால் அது மனிதர்களால் ஆகாது, நம்முடைய முயற்சியால் நம்முடைய பயம் போகாது. மாறாக எந்த அளவுக்கு நீங்கள் தூய ஆவிக்குள் செல்கிறீர்களோ, ஆவியினுடைய ஆற்றலை நீங்கள் பெறுகிறீர்களோ, அதை பெறுவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களோ, அப்போதுதான் உங்களுடைய பயங்கள் போகும்.
நிச்சயமாக மனிதர்கள் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் எல்லாம் உங்கள் பயத்தை எடுக்காது பிரியமானவர்களே. போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணாதீங்க. உடைய பயத்தை ஏதோ கவுன்சிலர் அரசியல் கவுன்சிலர் சொல்ல, மனவியல் கவுன்சிலர், இந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்களே அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த பயமாக அவங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே நிறைய பயம் இருக்குது. பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய பயங்களை எடுக்க முடியும். ஆக பேதுரு அந்த அனுபவத்தை உணர்ந்தார். அதனால் இன்றைக்கி தைரியமாக சொல்கிறார், நீங்கள் தான் அவளை சாகடிச்சிங்க. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய பயம் போக வேண்டும். கடவுளை உண்மையாக யார் என்று கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பயப்படுவதை நிறுத்துங்க. நீங்கள் பயப்படுவதால் ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியாது. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்காக ஏன் பயந்து கொண்டிருக்க வேண்டும்? ரெண்டாவது செய்தி. மூன்றாவதாக இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு இயேசு கேட்குறாரு. அவங்க என்ன எருசலேமில் என்ன நடந்துச்சுன்ட்டு உனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு உன்னதமான நேர்மையான ஒரு இயேசுவை கொலை செஞ்சிட்டாங்க. அவர் அநியாயமாக தண்டிச்சிட்டாங்க. சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி எங்களோடு இருந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இயேசு கிட்டேயே யாரை பற்றி சொல்கிறாங்க? இயேசுவை பற்றி இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? அவரை அரைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டாராம். இதெல்லாம் சொல்கிறாங்க. இயேசுவிடமே இயேசுனுடைய கதையை சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இயேசு அவங்க சொல்லுகிற போது இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் அது அப்படின்னு சொன்னாரா? ஆக மூன்றாவது செய்தி, God listens your story. கடவுள் நம்முடைய கதைகளை கேட்கிறார். கதைன்னா வேற கதைங்க கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா? இப்போ என் பிரச்சனை பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா? என் கவலைகள் கஷ்டங்கள் பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அதேபோல் அந்த எம்மாவுஸ் 2 பேருடைய மனசில் இருக்கக்கூடிய அல்லது அவங்க சொல்லக்கூடிய அந்த கதை, அந்த விஷயங்கள் இயேசுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் இயேசு செவி மடிக்கிறார். பிரியமானவர்களே, செவி மடிக்கிறார். சில சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எதுக்கு போய் வேண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, என் கஷ்டம் அவருக்கு தெரியுமே, he knows everything, எதுக்காக நான் போய் என் கஷ்டத்தை சொல்லணும், என் பிரச்சனையை சொல்லணும், என்னுடைய மனபாரங்களையே எதுக்கு சொல்லணும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைய வாசகத்தில் அவரை பற்றியே சீடர்கள் சொன்னாலும் அவர் செவி மடிக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். உங்களுடைய கஷ்டங்களை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நீ அவரிடம் பேச வேண்டும், நீ அவரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் ஒற்றை வார்த்தையில் என்ன சொல்கிறோம்? என்ன வார்த்தை சொல்கிறோம்? ப்ரேயர். ப்ரேயர். ஆண்டவரை நாம் பேசிக்கிற போது என்னவா மாறுது? ஜெபமாக மாறுது. இன்றைய வாசு நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது செய்தி, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள், ஜெபியுங்கள். ஜெபியுங்கள். அதை பற்றி நான் அதிகமாக பேசுவதில்லை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. சில பேர் என் கஷ்டத்தை என்னாலேயே தீர்த்துக்க முடியும், என் பிரச்சனைகளை என்னாலே தீர்த்துக்க முடியும், அந்த துன்பத்தில் என்னாலே வந்துட முடியும் என்று நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் முயலுகிறோம். நல்லது, நம்முடைய முயற்சி வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் இறைவனுடைய கிருபை வேண்டும். இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போது என் பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்லணும்? கடவுள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறோம்? பயப்படாதீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். யார்கிட்ட சொல்கிறோம்? நம்ம பிரச்சனையெல்லாம் பார்க்குறவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறோம். அவன் இன்னும் பெரிய ரிடீமர் போல், பெரிய மீட்பர் போல், அப்படியே நமக்கு வந்து உதவி செய்கிறது போல் எல்லார்கிட்டையும் நம்முடைய பிரச்சனை சொல்கிறோம். சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, உங்கள் துக்கங்களை, உங்களுடைய துயரங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என் கஷ்டங்களை மற்றவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வது இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேதனைகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வது இல்லை. செவிமடுப்பார்கள்,
காற்றோடு விட்டு போவாங்க. தே டோன்ட் டேக் சீரியஸ்லி யுவர் ப்ராப்ளம். புரிஞ்சுக்கிங்க. அப்போ எதுக்கு நம்மை பற்றி சீரியஸாக நம்முடைய துன்பங்களை அவர்களுடைய துன்பமாக எடுத்துக்கொள்ளாதவர்களிடம் எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறோம்? 1 or 2 there will be. சில பேர் நம்ம மீது ரொம்ப அக்கறை கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய துன்பத்தை எடுத்துக்கொள்வார்கள், உதவி செய்ய வருவார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என் கஷ்டத்தை அப்படியே காது கொடுத்து மனசு கொடுத்து கேட்டு எனக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்படியெல்லாம் நாம் எதிர்பார்த்து நாம் நம்முடைய துன்பங்களை எல்லாரிடம் சொல்லி கொண்டிருப்பதில் பயனில்லை. மாறாக என்ன செய்ய வேண்டும்? எப்போதுமே செவி மடைக்கிற கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன அந்த இயேசுவிடம் நம்முடைய ஜபங்களை எடுத்து வைங்க. நம்ம ரிவர்ஸில் இருக்கிறோம், அவர்கிட்ட சொல்கிறதில்லை, நாம் மற்ற மனிதர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 3வது ப்ரேயர். இந்த வாசனை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி ப்ரேயர். 4வதாக இயேசு அவருடைய கதையெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாரு, மந்த புத்தி உள்ளவர்களே அப்படி சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சொன்னதையெல்லாம் அவர்களுக்கு விலைக்கு சொன்னாங்க. இயேசு விலைக்கு சொல்கிறாங்க. அப்போது அவர் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வாசகத்தினுடைய கடைசியில் இயேசு தன்னை வெளிப்படுத்திய பின்னாடி அவங்க 2 பேரும் பேசிக்கூடிய அந்த வசனம் நாம் பார்க்குறோம். என்ன பேசிக்கிறாங்க? அவர் நம்மோடு பேசிய பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? இது 2த்தையும் கனெக்ட் பண்ணிப்போம். முன்னாடி வந்த வசனம் பின்னாடி. அவர் இயேசு இறைவாக்கினர் புதிய ஏற்பாட்டில் அல்லது இயேசுவாத காலத்தில் தன்னை பற்றி பேசியதெல்லாம் இறைவாக்கினர் பேசியதெல்லாம் தன்னை பற்றி தான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னபோது அவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சாம்? பற்றி எரிந்தது. பிரியமானவர்களே, விவிலியம் இறைவார்த்தை. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விவிலியத்தை நாம் பெரும்பாலும் விவிலியத்தை ஏன் படிக்கல அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் காரணத்தையும் நான் ஒத்துக்கிறேன். டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பைபிள் படிக்காமல் இருப்பதுக்குண்டான மிக முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை படித்தால் நம்முடைய மனசு குத்தும். அதை படித்தால் அது நமக்கு ஒரு சவாலாக இருக்கும். அது படிக்கிற போது நம்முடைய பாவங்களை அது சொல்லும். அது படிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை அது பிரதிபலிக்கும். நாம் எப்படி வாழலை, எப்படி வாழணும், அது எப்படி வாழாமல் இருக்கிறோம் என்ற நம்முடைய உண்மையான நிலையை அந்த இறை வார்த்தை குத்தும். பேதுரு போதிக்கிறார், 3000 பேர் லிசன் பண்ணுறாங்க, அவர்கள் மனம் குத்துண்டவர்களாய் சென்றார்கள். இறை வார்த்தை குத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சீடர்கள் சொல்கிறாங்க, அவர் பேசுகிற இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை பற்றி எரியவில்லையா? விவிலிய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தை எப்பவுமே ஆறுதலை கொடுக்காது. எப்பவுமே ஆறுதலை கொடுக்காது. ஆறுதலை கொடுக்கும், ஆனால் எப்பவுமே ஆறுதலை கொடுக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய நிலைமையை குத்தி காட்டும். நீ கிறிஸ்தவனாக இருந்து இதை பண்ணிட்டு இருக்கிற, நீ வேதத்தை படிச்சுக்கிட்டு இதை செஞ்சுட்டு இருக்கிற, நீ கடவுளை நம்பிக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கிற, இது சரியில்லை, ஒரு கிறிஸ்தவனுக்கு சரியில்லை. இறை வார்த்தை குத்தும். இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை பற்றி எரிய செய்யும். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை படிக்கணும். வேர்ட் ஆஃப் காட் படிக்கணும். ஆறுதலுக்காக மட்டுமல்ல, நம்மை புடமிடுவதற்காக படிக்க வேண்டும், பற்றி எறிவதற்காக படிக்க வேண்டும், அதனுடைய வாழ்க்கையை குத்தி காட்டுவதற்காக நாம் படிக்க வேண்டும். இதை நாம் செய்ய மாட்டோம். அது படித்தா நமக்கு உள்ளத்தில் குத்தும், பற்றி எரியும், அது நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காட்டும். படிக்காமல் இருக்கிறோம். இறை வார்த்தையை படிப்போம். ஆறுதலுக்காக மட்டுமல்ல, நம்மை புடமிடுவதற்காகவும் இறை வார்த்தை படிக்க வேண்டும். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். 5வதாக, ஆண்டவர் இயேசு வழியிலே நெருங்கி வந்தார், அவளோடு பேசினார், மறையுறை விவிலியத்தையெல்லாம் சொல்லினார். போதாது, போதாது. இயேசு அவளோடு தங்குகிறார், அப்பத்தை பிற்கிறார். அப்பத்தை பிற்கிற போது அவர் இயேசுவை கண்டு கொண்டார்கள். சில பேர் பைபிள் மட்டும் படித்தா போதும் இருக்கிறார்கள், வேறு சபையை சார்ந்தவர்கள். பைபிள் போதும், மறையுறைகள் போதும், இறை வார்த்தைகள் போதும், அல்லது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும், இயேசு நெருங்கி வருகிறார், நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். பிரியமானவர்களே, எப்போது அவர்கள் இதுதான் இயேசு என்பதை கண்டு கொண்டார்கள் என்றால், இந்த பலிப்பீடத்தில் நற்கனியை பிற்கிற போது. இயேசுவை நீங்கள் உண்மையாக கண்டுகொள்ள வேண்டுமா? நற்கனியை தவிர்த்து நீங்கள் ஒருபோதும் இயேசுவை முழுமையாய் கண்டுகொள்ள முடியாது. யாருக்கு நற்கனி அனுபவம் இருக்கிறதோ, நற்கனியிலே நம்பிக்கை இருக்கிறதோ,
அவர்கள் முழுமையாக இயேசுவை கண்டுகொள்வார்கள். அப்போ நம்ம பூசையை எப்படி பார்க்கணும்? ஒரு கடமைக்காக, கட்டாயத்துக்காக, ஒரு பழக்க வழக்கத்திற்காக, ஏதோ சண்டேயில் பங்கெடுக்கணும் என்பதற்காக அதனால் பயனில்லை. யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அவருடைய அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கனை பலிப்பீடத்தில் பிற்கப்படுகிற அந்த அப்பம் இயேசுவை என் உள்ளத்திலே தங்க வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆக பூசைக்கு வருகிற போது தயவு செய்து தகுந்த தயாரிப்போடு நாம் வர வேண்டும். தகுந்த தயாரிப்போடு நாம் நற்கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பவுலடிய சொல்வார், யாராவது இந்த அப்பத்திலும் இந்த கிண்ணத்திலும் தகுதியற்ற நிலையில் நீங்கள் பங்கெடுத்தால் நீங்கள் ஆண்டவருடைய சாபத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். பிரியமான, மீண்டும் சொல்கிறேன், என்ற பல பேர் இதை நாம் கடைப்பிடிப்பதில்லை. தயாரிப்பு இல்லாமல் நாம் வருகிறோம். தயாரிப்புன்னு சொன்னால் உடனே பாவ சங்கீதத்துன்னு போயிடாதீங்க. அது ஒரு தயாரிப்பு. தயாரிப்பு என்பது என்ன என்றால், திருப்பலியினுடைய தொடக்கத்தில் இருந்து நாம் பங்கெடுப்பது தயாரிப்பு. திருப்பலிக்கு நான் செல்கிறேன் என்று மனதளவிலே நான் நினைப்பதே தயாரிப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் திருப்பலியை ஆலயத்தில் துவங்கவில்லை, நாம் வீட்டில் துவங்குகிறோம். திருப்பலியை நாம் ஆலயத்தில் துவங்கல, வீட்டில் துவங்குகிறோம். ஏன்? நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க, புது படம், உங்களுக்கு பிடிச்சமான நடிகர், நீங்கள் அந்த சினிமாவை பற்றி யோசனை தியேட்டருக்குள்ளே உள்ளே போய் உட்கார்ந்த பின்னாடி யோசிப்பது கிடையாது. நீங்கள் சினிமாவுக்கு போக வேண்டும் என்ற அந்த நிமிடத்தில் இருந்து அந்த படம் எப்படி இருக்கும், அந்த படத்தில் யார் நடித்தது எல்லாம் தெரிந்து கொண்டு தான் நீங்கள் உள்ளே போகிறீர்கள். அப்போ அந்த சினிமாவை பற்றிய அந்த எண்ணங்கள் சினிமா தியேட்டருக்கு உள்ளே போனது பின்னாடி வரல. நீங்கள் போகிற போதே, போக வேண்டும் நினைக்கிற போதே அந்த தாட்டு வந்துடுது. நீங்கள் பூசைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் ஆலயத்துக்கு வந்த பின்னாடி வருதா அல்லது வீட்டில் கிளம்பும் போது வருதா? அப்போ அங்கேயே நீங்கள் திருப்பலிக்குண்டான தயாரிப்பு துவங்குகிறீர்கள். ஆனால் என்ன ஒன்று, அது லேட்டான தயாரிப்பு. மறை உரை தொடங்கும் போது வரக்கூடிய தயாரிப்பு, வாசங்கள் படிக்கிற போது தரக்கூடிய தயாரிப்பு. இது தயாரிப்பா? பாதி சினிமாவுக்கு போவீங்களா? கால்வாசி சினிமாவுக்கு போவீங்களா? தொடங்கத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்கார்னெல்லாம் வாங்கிட்டு பொடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அங்கே இருக்க ஷாப்பிங் மால்லாம் போய் பார்த்துட்டு எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ தயாரிப்பு ஒரு சினிமா படத்துக்காக. திருப்பலியில் ஆண்டவரை கண்டு கொள்ளக்கூடிய நிகழ்வு, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு, அப்பத்தை பெற்று தன்னை முழுமையாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பு பாருங்கள். அதனால்தான் பவுலடிய சொல்கிறார், தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் ஆண்டோடைய சாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆசீர்வாதம் அல்ல. பெரியமானே, இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக நம்ம மனசில் வச்சுக்கிறோம். ஏனோ தானோ என்று திருப்பலி பார்க்காதீங்க, ஏனோ தான் என்று திருப்பலிக்கு வராதிங்க. எப்போ போனாலும் என்ன பிரச்சனை, எப்போ போனாலும் என்ன கடைசியில் தான் நன்மை வாங்கிட்டு போகலாம். ஏனோ தானோ என்று திருப்பலி பார்ப்பதனால் ஆசீர்வாதம் அல்ல பிரியமானவர்களே, அது நமக்கு சாபமாக வருகிறது. நாம் கடவுளை மதிக்காமல் இருக்கிறோம், கடவுளுடைய அன்பை மதிக்காமல் இருக்கிறோம், கடவுளுடைய தியாகத்தை மதிக்காமல் இருக்கிறோம். எனக்காக சிறுவிலை மறித்த அந்த இயேசுனுடைய அர்ப்பணிப்பை நான் மதிக்காமல் இருக்கிறேன். அவருடைய அன்புக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்காமல் இருக்கிறேன். இதெல்லாம் தான் திருப்பலிக்கு தாமதமாக வருவதனுடைய அடையாளங்கள். புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத விதமாக ஏதோ சூழலில் நம்ம தாமதமாக வருகிறோம், அது கடவுளுக்கு தெரியும். ஆனால் வேண்டுமென்றே நாம் வருகிற போது அதுவும் கடவுளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்கள். 1, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் நம்முடைய துன்பங்களில். 2வது, பயம் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. 3வது, விவிலியம் அல்லது நம் பிரேயர், கடவுளோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது, இறை வார்த்தை, ஆறுதலை மட்டுமல்ல நம்மை புடமிடக்கூடிய ஒன்று, நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். 5வது, பலிப்பீடத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், அதை ஆயத்தமாய் தகுந்த தயாரிப்போடு உட்கொள்ள வேண்டும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய்
மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது தேவைகளுக்காக ஜெபிப்போம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்துகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தமது முழு ஆற்றலோடு உமது திருப்பணியை செய்ய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, எங்கள் மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்காக உழைத்திட நல்ல மனம் கொண்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து தரும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிக்கும் இறைவா, பாவ வாழ்க்கையினால் உம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்விலும் உமது ஒளியை வீசி பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த பாஸ்கா காலத்தில் எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, பகிர்ந்து வாழும் நல்ல மனம் போன்றவை அனைவரிடமும் நிறைவாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் வடிவமே இறைவா, இன்றைய உலகில் உறவுகள் அழிந்து கொண்டு இருக்கின்றது. தன்னலம் மட்டுமே கருதி வாழும் மக்களாக வாழாமல் உறவு நிலைகளை போற்றி அன்பு செய்து வாழ வேண்டிய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களிலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்து வருவோம், கொடுத்து மகிழ்வோம், பகிர்ந்து வாழ்வதில் நிறைவை அடைவோம். எடுத்து வருவோம், கொடுத்து மகிழ்வோம், பகிர்ந்து வாழ்வதில் நிறைவை அடைவோம். பகைமை மறப்போம், உறவை வளர்ப்போம், தூய பலியாய் நம்மையே தருவோம். பகைமை மறப்போம், உறவை வளர்ப்போம், தூய பலியாய் நம்மையே தருவோம்.
சிறந்த காணிக்கை, சிறந்த காணிக்கை. எடுத்து வருவோம், கொடுத்து மகிழ்வோம், பகிர்ந்து வாழ்வது நிறைவை அடைவோம். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டு அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்த அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவி நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திரையினர் அனைவரோடும், குறிப்பாக தெய்வீக திருப்பில் பங்கேற்கும் அனைவரையும் உமது திரு அவில் அன்பில் நிறைவு பெற செய்திருள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய திருத்தலத்தின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். குழப்பமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அச்சம், பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு துன்பத்திலே, துயரத்திலே, குழப்பத்திலே நம்மை இட்டு செல்கிறது என்றால், இன்றைக்கு ஆண்டவர் எம்மாசீரர்களோடு சேர்ந்து பயணித்தது போல அதே தேவன், உயிர்த்த கடவுள், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த வரத்துக்காக நம்முடைய கரங்களை விரித்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அதிலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட என்னை காக்கும் நிழலாக என் சார்பாயிருப்பவர் என் உள்ளம் நலம் பெறவே இறையுணவாய் எழுபவர் தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவிவா உயிர்ப்பினை உணர்த்திடும் உணவின் வடிவேவா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட தினம் உண்பரவாளும் அரசும் மலர்ந்திடவே உன்னருளால் இவ்வுலகம் இயங்கிடவே தினம் உண்பரவாளும் அரசும் மலர்ந்திடவே உண்மை தேவன் வெற்றி வீரர் உயிர்த்தார் என்று உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே உண்மை தேவன் வெற்றி வீரர் உயிர்த்தார் என்று உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே உடலோடும் உயிரோடும் உயிர்த்தவர் நீரே என் உடலோடு உயிராக கலந்திடுவாயே உயிர்ப்பே எனக்கு ஆதாயமே உன் உயிர்ப்பே என்னாலும் ஆதாரமே 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 தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவேவா உயிர்ப்பினை உணர்த்திடும் உணவின் வடிவேவா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட திருவுணவாய் தினம் என்னில் வாழ்பவரே புது உறவாக தினம் என்னில் உறைவாயே திருவுணவாய் தினம் என்னில் வாழ்பவரே புது உறவாக தினம் என்னில் உறைவாயே விண்ணகமும் மண்ணகமும் திடவே மண்ணிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தாயே விண்ணகமும் மண்ணகமும் சேர்ந்திடவே மண்ணிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தாயே தொலைந்து போன மானுடத்தை மீட்க வந்தவரே நலிந்து போன மக்களுக்கு நம்பிக்கை நீரே உயிர்ப்பே எனக்கு ஆதாயமே உன் உயிர்ப்பே என்னாலும் ஆதாரமே 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 தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவேவா உயிர்ப்பினை உணர்த்திடும் உணவின் வடிவேவா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு வளர்ந்திட. திருமண ஓலை செங்கற்பட்டு மறை மாவட்டம். நமது பங்கு தந்தை ஜெயஸ்ராஜ், தாய் நிர்மலா,
இவர்களுடைய மகன் ஜெஃப்ரி ஜெபராஜ் என்பவருக்கும், செங்கற்பட்டு மறைமாவட்டம் நமது பங்கு தந்தை ரவி ஆனந்த், தாய் சத்ய பிரியா இவர்களுடைய மகள் அஜய்தா நேகாவுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் இது இரண்டாவது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தையை சந்திப்பது நமது கடமையாகும். அறிவிப்புகள். பாஸ்கா காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு நாம் இன்றைய சிறப்பிக்கிறோம். இன்றைய திருப்பலியை சிறப்பித்து தந்தவர்கள் ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்தவர்கள். அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் குழந்தை இயேசு அன்பியத்தை சார்ந்தவர்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய 3ஆம் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். வருகிற 23ஆம் தேதி நம்முடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் நாள். அன்றைக்கு வழக்கமாக நடைபெறக்கூடிய 11 மணி திருப்பலியானது அன்று நடைபெறாது. ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. 23ஆம் தேதி 11 மணிக்கு திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குருக்கள் இருக்க மாட்டார்கள். எனவே காலை திருப்பலி இருக்கும், மாலை திருப்பலி இருக்கும். அன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நாள். ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்குரிமையை உணர்ந்து வாக்கு செலுத்த வேண்டிய நாள். பெரிய மாணவர்கள், நீங்கள் எந்த கட்சிக்கு போடுகிறீர்கள் என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் நம்முடைய அரசியல் அமைப்பு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு அதிகாரம், ஒரு உரிமை, வாக்குரிமை. இதை ஏனோ தானோ என்று நாம் எடுத்து செல்ல முடியாது. இது கண்டிப்பாக அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, பெரியவர்கள். எனவே அதிகமாக வெயில் அடிக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, பெரிய கியூ நிற்குது, அதனால் இந்த வாட்டி போட தேவையில்லை அப்படியோ, எந்த கட்சியும் உருப்படியான கட்சி கிடையாது, அதனால் யாருக்கு போட்டால் என்ன, நமக்கு என்ன லாபம் என்றோ உங்களுடைய உரிமையை நீங்கள் இழக்க வேண்டாம். அப்படின்னு நம்ம இந்த நாட்டிலே வாழ முடியாது. எந்த கட்சியும் சரியான கட்சினா எங்கே போக முடியும்? ஏதோ கட்சியை நாம் சார்ந்து தான் இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் சொல்லி அவருடைய உரிமையை நிலைநாட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, அன்பிய பொறுப்பாளர்கள் நம்முடைய ஆயர் பேரவை தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல், தேர்தல் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அடங்கிய அந்த வழிகாட்டுதல்களை உங்களுடைய அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுப்போம். அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் உங்களுடைய அன்பியத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இதுதான் நான் சொன்னது தான், ஓட்டு உரிமை வாக்கு செலுத்துங்க, எல்லாரும் வாக்கு செலுத்தணும் என்பதை தான் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். 27ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை நம்முடைய பங்கில் VBS வகுப்புகள் நடைபெறும். 27ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை முதல், வருகிற திங்கள் அல்ல, அடுத்த திங்கள் முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை VBS வகுப்புகள் நடைபெறும். வெள்ளி விழா நினைவு மலர் விளம்பரங்களை தந்தவர்கள் உங்களுக்குண்டான புத்தகத்தை, அந்த சொவினியரை நீங்கள் வாங்கி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய விளம்பரங்கள் நீங்கள் பணம் கொடுத்தும் விளம்பரம் அந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்றால், நீங்கள் விரும்பினால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். உங்களுடைய விளம்பரம் மிஸ் ஆகிடுச்சு என்றால் நீங்கள் அலுவலகத்தில் என்னை சந்தித்து என்ன விளம்பரம் கொடுத்தீர்களோ அதுக்குண்டான பணத்தை நீங்கள் பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இது ஆலயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்றாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சொவினியர் புத்தகம் மிகப்பெரிய செலவினங்களை கொண்டு நாம் அச்சடித்திருக்கிறோம். அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருப்பது போல் நமக்கு தோன்றலாம். பல அட்வர்டைஸ்மெண்ட் பணம் வந்து நாம் போடுறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சத்யபாமா யூனிவர்சிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அவங்ககிட்ட போய் பணம் கேட்க முடியாது சொவினியருக்கு. அவர் ஏற்கனவே நமக்கு நிறைய காரியங்களை செய்து கொண்டு அது ஃப்ரீ. நம்முடைய பணியாளர்கள், நம்முடைய பக்கத்தில் மறை வட்டத்தில் இருக்கக்கூடிய பங்கு தளங்கள், அவங்களெல்லாம் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சை போட முடியாது, நம்முடைய விகாரிட்டி சர்ச்சஸ். அப்படி பல ஆலயங்கள் பங்கு தந்தியர்கள் எல்லாம் அது பணம் வாங்காமல் தான் நாம் அவருடைய ஆலயங்களை போட்டிருக்கோம். மிக குறிப்பாக நம்முடைய மறை வட்டத்தில். அதே போல் என்னுடைய நண்பர்கள் இதெல்லாம் பணம் வாங்கி போட்டது கிடையாது.
அப்போது இருக்கக்கூடிய சர்ச்சஸ்ஸு பேரிஷஸ் அது காரியங்கள் எல்லாம் சும்மா தான் போட்டுருக்கோம். வெகு சில அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பணம் வந்து போட்டுது. அதனால் அச்சடிப்பதுக்குண்டான பணம் நமக்கு முழுசாக வரலை, ஆனால் நம்ம போட வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கிறோம். எனவே இந்த புத்தகங்களை விற்றாவது இந்த கடனை நம்ம அடைக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்கள் உடைய அன்பிய குடும்பங்களுக்கு இதனுடைய பிரிண்டிங் சார்ஜஸ் 300 ரூபாய் இருந்தாலும் அதை 100 ரூபாய்க்காவது நாம் கொடுத்து அதை நீங்கள் வாங்கி இந்த பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸை நாம் சமாளிக்க உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே முடிந்த மட்டும் அனைத்து பங்கு குடும்பங்கள் இந்த சொவினியரை நீங்கள் வாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், கட்டாயம் அல்ல. உங்களுக்கு கட்டாயம் நான் எப்பவுமே படித்தது கிடையாது, சொல்லுகிறேன். தேவைப்படுகிறவர்கள் உங்கள் அன்பிய பொறுப்பாளை அணுகி வாங்கி கொள்ளுங்கள். பிரியமான வின்சென்தே பால் சபையினர் தங்களுக்குண்டான காணிக்கையை எடுக்க இருக்கிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சந்தோஷபுரம் பங்கு நம்முடைய உதவி கேட்டார்கள். நாம் அவர்களுக்கு உதவி செய்தனால் வின்சென்தே பால் சபையினர் வழக்கமாக எடுக்கக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து இன்றைக்கு எடுக்கிறார்கள். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள். பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷபுரம் பங்குக்கு பங்கு மக்களாகிய நீங்கள் உதவி செய்தீர்கள். உடைய வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்கள் பங்கு தந்தை நமக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அவருடைய சார்பாக, அவர் தந்தை ஜெரோம் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நீங்கள் கொடுத்த காணிக்கை விவரங்கள்: அனைத்து திருப்பலியும் எடுத்த காணிக்கை 53,221 ரூபாய். இந்த டொனேஷன்ஸ் புக் இங்கே வைத்திருந்தார்கள். அதன்படியாக செலுத்திய காணிக்கை 32,950 ரூபாய். ஜிபே வழியாக நீங்கள் செலுத்தியது 2,53,622 ரூபாய். மொத்தம் நீங்கள் இந்த பங்குக்காக செலுத்தியது 3,39,793 ரூபாய். அதாவது 3,40,000 ரூபாய் நீங்கள் செலுத்தியிருக்கிறீர்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டு கை தரேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியதில் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாட்சி இன்று விண்ணை அடைந்தது, ஆர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டாராக மகிழ்ந்து பாடு. மண்ணில் மாட்சி இன்று விண்ணை அடைந்தது, ஆர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டாராக மகிழ்ந்து பாடு. சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், சொல்லி சொல்லி பாடு. சொன்னபடி சொல்லி சொல்லி பாடு. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இன்று ஆனந்தமே, இயேசு உயிர்த்ததாலே. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இன்று ஆனந்தமே, இயேசு உயிர்த்ததாலே.
கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே. இந்த தலைமகன் உயிர்ப்போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே. கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே. இந்த தலைமகன் உயிர்ப்போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே. அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம். அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம். இறப்பு இங்கு வெற்றி கண்டது மகிழ்வாய் கொண்டாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. புதுமைகளின் அரசியான எங்கள் அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.